கார்த்திகை பூ அலங்கார விவகாரம் மனித உரிமை ஆணைக்குழுவில் போலீசார் வாக்குமூலம். முதலில் எந்த தேர்தல் ஜனாதிபதியே தீர்மானிக்கலாம், பெசிலின் அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், நாடாளுமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பிக்க மைத்திரிக்கு உத்தரவு. அனுரகுமார தொடர்பில் ஸ்ரீதரனின் முடிவு. தீவகத்தில் சூரிய ஒளி மற்றும் காற்றாலை மின்சார திட்டம், நெடுந்தீவிலும் பூமி பூஜை. தமிழ் தேசிய வரைபடத்தில் இருந்து அகற்றப்படும் தமிழர் பகுதி, சுகாஸ் எச்சரிக்கை. திகதியிடப்பட்டது ராஜபக்சக்களின் கூட்டம், ஒன்று கூடும் முக்கியஸ்தர்கள். ஜனாதிபதி தேர்தலை தீர்மானிக்கும் முக்கிய சக்தியாக தமிழ் மக்கள் காணப்படுவார்கள், சாணக்கியன் எம்பி. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளராக நாகலிங்கம் ரட்னலிங்கம் தெரிவு. அரசியல் கைதி ஆனந்தவர்ணனை விடுதலை செய்யுமாறு அவரது மகன் உருக்கமான கோரிக்கை. போலீஸ் உயரதிகாரிகளின் அறிவுறுத்தலுக்கு அமையவே பாடசாலை மாணவர்களை போலீஸ் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணைகளை முன்னெடுத்தோம் என தெல்லிப்பளை போலீசார் தெரிவிக்கின்றனர். தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியில் அண்மையில் நடாத்தப்பட்ட இளமை வல்லுநர் போட்டியின் போது கார்த்திகை பூ அலங்காரம் செய்யப்பட்டமை தொடர்பில் மாணவர்கள் மற்றும் பாடசாலை நிர்வாகத்தினரிடம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இது தொடர்பில் ஆசிரியர் சங்கத்தினர் மனித உரிமை ஆணைக்குழுவிடம் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகளை முன்னெடுத்த மனித உரிமை ஆணைக்குழு போலீசாரின் வாக்குமூலத்தை பெறுவதற்காக தெல்லிப்பளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை கடந்த வெள்ளிக்கிழமை மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டது. அதற்கிணங்க யாழ் மனித உரிமை ஆணைக்குழுவில் முன்னிலையான போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பொறுப்பதிகாரி விடுமுறையில் இருப்பதாக கூறி சம்பவம் தொடர்பிலான வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார். குறித்த வாக்குமூலத்தில் தமக்கு போலீஸ் உயரதிகாரிகள் வழங்கிய அறிவுறுத்தலின் பிரகாரமே மாணவர்களை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து விசாரணை செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கின்ற மனித உரிமை ஆணைக்குழுவின் பிராந்திய இணைப்பாளர் சம்பவம் தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எந்த தேர்தலை முதலில் நடத்துவது என்பதை ஜனாதிபதியே தீர்மானிக்கலாம், அதற்கு பொதுஜன பெரமுன இடமளிக்கும் என முன்னாள் நிதியமைச்சர் ஃபசில் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்த வேண்டும் என்ற எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் அவருக்கு தெளிவுபடுத்தியுள்ளோம். அத்துடன் அது முடிவடைந்துவிட்டது, இனி அவரை தீர்மானிக்கலாம் எனவும் தெரிவித்திருக்கின்றார். எங்கள் கட்சி எந்த வகையிலும் ஜனாதிபதிக்கு அழுத்தங்களை கொடுக்காது எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஏப்ரல் 15ஆம் தேதி பொது விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்துவதற்கு எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் 15ஆம் தேதியை பொது விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்துமாறு அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் ஜனாதிபதியுடன் இது தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் ஏப்ரல் 15ஆம் தேதியை பொது விடுமுறையாக அறிவிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அனைத்து ஆதாரங்களையும் நாடாளுமன்றத்தில் முன்வைக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் 24ஆம் தேதியிலிருந்து நாடாளுமன்றத்தில் இடம்பெறவிருக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த 3 நாள் விவாதத்திலேயே இவ்வாறு ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019இல் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட போது அரசு தலைவராக இருந்த மைத்திரியின் தகவல்களை அனைவரும் அறிய வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த விவாதத்தை கோரியிருந்தது. இந்த தாக்குதலின் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியும் என அண்மையில் அவர் கூறியிருந்தது சர்ச்சையை கிளப்பியது. இதனைத் தொடர்ந்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மைத்திரிபாலவிடம் பல மணி நேர விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டது. இருப்பினும் அவர் அதை ஏற்க மறுத்துள்ளதுடன் குற்றப்புலனாய்வு துறையிடம் அளித்த வாக்குமூலத்தில் அண்டை நாட்டின் பெயரையும் குறிப்பிட்டதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுரகுமார திசநாயக்க யாழ்ப்பாணத்தில் ஆற்றிய உரையில் தமிழர்களுக்கான நம்பிக்கை ஒழுக்கீற்று எதுவும் தென்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார். மாறாக ஏனைய சிங்கள தலைவர்களை விடவும் தமிழர் நலன்கள் தொடர்பான மிக குறைந்த அளவிலான கரிசனையுடனே அவர் பேசியிருக்கின்றார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே ஸ்ரீதரன் குறித்த விடயத்தை கூறியிருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அனுரகுமார திசநாயக்கவின் உரையில் தமிழர்களுக்கான நம்பிக்கை ஒழுக்கீற்று எதுவும் தென்படவில்லை. மாறாக ஏனைய சிங்கள தலைவர்களை விடவும் தமிழர் நலன்கள்
விடயங்கள் தொடர்பான மிக குறைந்த அளவிலான கரிசனையுடனேயே அவர் பேசியிருக்கின்றார். அதேபோன்று யுத்தம் தீவிரமடைந்திருந்த காலகட்டத்தில் சுமார் 40,000 ராணுவ வீரர்களை இணைத்தமை இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக ஏற்படுத்தப்பட்ட வடக்கு கிழக்கு இணைப்பை பிரிப்பதில் முன்னின்று செயற்பட்டமை, யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட போது அது குறித்து குறைந்தபட்ச அனுதாபம் கூட வெளியிடாமை போன்ற பல்வேறு பிரச்சினைக்குரிய விடயங்கள் அனுரகுமார திசாநாயக்க தரப்பில் காணப்படுகின்றது. அண்மைய காலங்களில் வடகிழக்கு மாகாணங்களில் பௌத்த பிக்குகளின் பங்கேற்புடன் இடம்பெற்று வரும் அத்துமீறல்கள் தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்க ஒருமுறை கூட தன்னுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தவில்லை. முதலில் தன்னை அவர் முன்னிலைப்படுத்த வேண்டும். மேலும் 13வது திருத்தம் அல்லது சமஷ்டி முறைமையிலான தீர்வு குறித்து எவ்வித உத்தரவாதத்தையும் வழங்குவதற்கு தான் வரவில்லை என்று கூறுபவருக்கு தமிழ் மக்கள் இந்த அடிப்படையில் வாக்களிப்பார்கள். அனுரகுமார திசாநாயக்க தமிழர்களிடத்தில் மாத்திரமன்றி சிங்கள மக்கள் மத்தியிலே இன்னமும் தன்னை ஒரு சிறந்த தலைவனாக காண்பிக்கவில்லை என குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை தானும் அனுரகுமார திசாநாயக்கவும் தனியாக ஒரு அறையில் சந்தித்து அண்மையில் பேசியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எம்மோடு சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் அனைத்து இன மக்களும் இணைந்து வாழ்கின்றதாக அனுர இதன்போது சுட்டிக்காட்டினார். அதற்கு நான் இந்தியா அப்படி இருக்க இந்தியா மொழி பேசுகின்ற பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டதுதான் காரணம். சமஷ்டி அடிப்படையில் பிரிக்கின்ற போது அடிப்படை அடையாளமாக கொள்ளப்பட்டது மொழி. இதுதான் இன்றைக்கும் இந்தியா ஒரு நாடாக இருப்பதற்கு காரணம் என நான் சுட்டிக்காட்டினேன். அதனால் தான் நாம் இங்கேயும் மொழி அடிப்படையில் ஒரு அதிகார பகிர்வை கோருகின்றோம் என விளக்கி கோரினேன். எனினும் அதற்கான பதிலை அவர் கூறியிருக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி மற்றும் தமிழரசு கட்சிக்கு இடையில் விசேட சந்திப்பு ஒன்று கொழும்பில் நடைபெறவுள்ளதாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் இவ்வாறான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தீவகத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள சூரிய ஒளி மின்சாரம் மற்றும் காற்றாலை மின்சார உற்பத்திக்கான வேலை திட்டத்தின் மற்றொரு முன்னேற்பாடாக நெடுந்தீவிலும் பூமி பூஜை நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது. இலங்கை இந்திய அரசுகள் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய இந்திய தனியார் நிறுவனத்தின் நிதி பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படும் இந்த பாரிய மின்சார திட்டமானது கடந்த வாரம் அனலைதீவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சூரிய ஒளி மின்சாரம் மற்றும் காற்றாலை மின்சாரம் உற்பத்திக்கான காற்றாலை அமையவுள்ள நெடுந்தீவில் இந்திய நிறுவன மின் பொறியியலாளர் தினேஷ் பாண்டியன் முன்னிலையில் பூமி பூஜை நிகழ்வு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான நிர்வாக அடக்குமுறைகளை நாம் அனுமதிப்போமானால் தமிழ் தேசிய வரைபடத்தில் இருந்து அம்பாறை மாவட்டம் காணாமல் போகும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ் எச்சரித்துள்ளார். குறித்து பிரதேச செயலகத்தின் மீதான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் 34 ஆண்டுகளாக சுயாதீனமான ஒரு பிரதேச செயலகமாக இயங்கி வருகிறது. ஆனால் இலங்கையிலேயே ஒரு ஆச்சரியம், இன்றைக்கு இந்த பிரதேச செயலகத்துக்கண்டு தனியான ஒரு பிரதேச செயலாளர் இல்ல, கணக்காளர் இல்ல. கல்முனை தெற்கினுடைய பிரதேச செயலாளருடைய எதேச்சதிகாரத்துக்கும் சட்டவிரோதமான உத்தரவுகளுக்கும் கட்டுப்பட்டுத்தான் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு அரச எதேச்சதிகாரம், அரச பயங்கரவாதம். 1993ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 28ஆம் தேதி இலங்கையின் அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒரு தனியான சுயாதீனமான பிரதேச செயலகம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனா அந்த அமைச்சரவை தீர்மானத்தை மீறி இன்றைக்கு அரசு செயற்பட்டுக் கொண்டிருக்கு, அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கு, கல்முனை தெற்கினுடைய பிரதேச செயலாளர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். இது சட்டத்தை மீறின செயற்பாடு. ஒரு அமைச்சரவை தீர்மானத்தை மீறி எவ்வாறு கல்முனை தெற்கினுடைய பிரதேச செயலாளர் செயற்பட முடியும்? இதை நாங்கள் அனுமதிப்போமாக இருந்தால் தமிழ் தேசத்தினுடைய வரைபடத்தில் இருந்து கல்முனை வடக்கு அகற்றப்படும். தமிழர் தாயகத்தில் இருந்து கல்முனை வடக்கு பறிபோக போகுது. இதுதான் இவர்களுடைய சூழ்ச்சி, நிகழ்ச்சி நிரல். இந்த சதிக்கு எதிராகத்தான் மக்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். 14வது நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை இந்த மக்களோடு சேர்ந்து நாங்களும் போராடுவோம். ஏனென்றால் இது வெறுமனே கல்முனை வடக்கினுடைய பிரச்சனை மாத்திரம் அல்ல, தமிழ் தேசத்தினுடைய பிரச்சனை. கல்முனை வடக்குக்கு நீதி கேட்டு தமிழ் தேசம் திரள வேண்டும். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, திருகோணமலை, மன்னார் திரண்டு போராட வேண்டும். இந்த கல்முனை வடக்கை நாங்கள் பறிபோக அனுமதிப்போமாக இருந்தால் கிழக்கினுடைய இருப்பு கேள்விக்குறியாக போகுது. அம்பாறை தமிழ் தேசத்தினுடைய வரைபடத்தில் இருந்து நீக்கப்பட போகுது. ஆகவே மக்கள் சிந்திக்க வேண்டும். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கை மீறி கல்முனை வடக்கை உப பிரதேச செயலகம் என்று கடிதங்கள் அனுப்பப்படுகிறது.
பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கை தாக்கல் செய்தவர்கள். ஏன் நேற்று திருகோணமலையில நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்த உங்களுக்கு இதற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்ய முடியாதா? முடியும். ஆனால் எங்களுடைய தலைவர்கள் கல்முனை வடக்கை சிங்கள பௌத்த பேரினவாதத்திடமும் சில அரசியல் தலைமைகளிடமும் விற்று விட்டார்கள். இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. கல்முனை வடக்குக்கு நீதி கிடைக்கின்ற வரை நாங்கள் போராடுவோம். எங்களுடைய கோரிக்கை உடனடியாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். கல்முனை தெற்கு பிரதேச செயலாளருடைய எதேச்சதிகாரம், சர்வாதிகாரம் எங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய எல்லைகளுக்குள் நிறுத்தப்பட வேண்டும். நிறுத்தப்படுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். மீண்டும் சொல்லுகின்றோம், கல்முனை வடக்கு தமிழ் தேசத்தினுடைய ஒரு பகுதி. இங்கே நடைபெறுகின்ற அநீதிகளுக்கு எதிராக நாங்கள் தமிழ் தேசமாக போராடுவோம். நீதி கிடைக்கின்ற வரை எங்களுடைய குரல்கள் ஓயப்போவது கிடையாது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கிய கூட்டம் ஒன்று எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் பீட கூட்டம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அதாவது 9ஆம் தேதி கட்சியின் தலைவர் மகிந்த ராஜபக்ஷ தலைமையில் நடைபெறவுள்ளது. இதில் ஸ்தாபக தலைவர் ஃபெசல் ராஜபக்ஷ உள்ளிட்டவர்களும் பங்கேற்க உள்ளனர். இந்த கூட்டம் வழமையாக கட்சியின் எதிர்கால செயற்பாடுகள் சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்காகவே கூட்டப்படவுள்ளது. எனினும் கட்சியின் கடந்த கூட்டத்தில் அதிபர் தேர்தல் சம்பந்தமாக கட்சியின் அங்கத்தவர்கள் கருத்து வெளியிடுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டுப்பாடுகளை மீறி தொடர்ச்சியாக சில உறுப்பினர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றமை தொடர்பில் இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்படவுள்ளது. அத்துடன் கட்சியின் உறுப்பினர்கள் வேறு கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றமை தொடர்பிலும் தீர்மானங்கள் எடுப்பது குறித்து ஆராயப்படவுள்ளது. அதேபோன்று அதிபர் ரணிலுக்கும் ஃபெசல் ராஜபக்ஷவுக்கும் இடையிலான சந்திப்பிலும் இணக்கப்பாடுகள் எட்டப்படாமையை அடுத்து அது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படவுள்ளது. மேலும் தேசிய அமைப்பாளராக நாமல் ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டதன் பின்னர் கட்சியின் செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் ஆராயப்படவுள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலை தீர்மானிக்கும் முக்கிய சக்தியாக தமிழ் மக்கள் காணப்படுவார்கள். தமிழ் மக்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்கும் வரை தமிழரசு கட்சி போராடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்டு திக்கோடை கிராமத்தில் நேசக்கரங்கள் சமூக நல அமைப்பின் சாதனையாளர் பாராட்டு விழாவில் நேற்று தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், மக்களின் வரிப்பணத்தில் நடைபெறும் அபிவிருத்தி திட்டங்கள் மக்களுக்கு திருப்தி அளிக்காத விடத்து வடக்கில் அமைச்சருக்கு வெள்ளிக்கிழமை நடந்த அதே நிலை கிழக்கிலும் உள்ள அமைச்சர்களுக்கும் நடக்கும். மக்களால் அவர்களும் வெகு விரைவில் துரத்தி அடிக்கப்படுவார்கள். எதிர்காலத்தில் தேர்தல்கள் வரும்போது அதில் மக்கள் தீர்க்கமான முடிவெடுக்கும் போது மாற்றங்களை நாம் கொண்டு வரலாம். அதிபர் தேர்தலிலே சாணக்கியனை போட்டியிட வைக்கலாமே என சிங்கள சகோதரர் வினவியதாக அதிபர் என்னிடம் தெரிவித்திருக்கின்றார். இந்த நாட்டிலே அதிபர் தேர்தல் வருவதற்கான சந்தர்ப்பம் உள்ளது. அதிபர் தேர்தலிலே பேரம் பேசுவதற்காக பலர் அணியணியாக சேர்ந்து கொண்டு செயற்படுகின்றார்கள். கிழக்கில் உள்ள முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் தாம் பேரம் பேசும் சக்தியாக திகழலாம் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். அது அவர்களின் நிலைப்பாடு. ஆனால் தமிழ் சமூகமாகிய நாங்களும் எங்களை பலப்படுத்த வேண்டிய காலப்பகுதியாகும். இலங்கை தமிழர் கட்சி 1949ஆம் ஆண்டிலிருந்து இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை நோக்கி செயற்பட்டுக் கொண்டு வருகின்றது. அதற்காக வேண்டி நாங்கள் மக்களுக்கு காட்டும் வழியிலே மக்கள் நின்று செயற்பட்டால் எமது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாக அமையும். எனவே நாங்கள் அனைவரும் ஒரே அணியாக நின்று செயற்பட்டால் நாங்கள் தான் இந்த நாட்டில் அடுத்த அதிபர் யார் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக இருப்போம் எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார். பல கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் தொடர்ச்சியான படிப்புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பிக்க அகில இலங்கை ஆசிரியர் கல்வியாளர் சேவை வல்லுநர் சங்கம் தீர்மானித்துள்ளது. தேசிய கல்வியியற் கல்லூரியை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்துவது தொடர்பான வரைவை முன்வைத்தல், கல்லூரி விரிவுரையாளர்களுக்கு தடையில்லா பதவி உயர்வு முறையை நடைமுறைப்படுத்துதல், பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவை அவர்களுக்கு வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கோரிக்கைகள் தொடர்பில் கல்வி அமைச்சுடன் அவ்வப்போது கலந்துரையாட போதிலும் இதுவரையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு கிடைக்காததால் அதனை வெற்றி கொள்ளும் நோக்கில் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அதன் செயலாளர் தம்மிக்கு மெரிகானோ தெரிவித்திருக்கின்றார். மேலும் கல்வியியற் கல்லூரிகளை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்துவது தொடர்பான வரைவு சட்டவரைவு துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதை விரைந்து முடிக்க வேண்டிய பொறுப்பு அமைச்சிடம் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்கு முன் வரைவு நிறைவேற்றப்படாவிட்டால் செயல்முறை பின்னோக்கி செல்லும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது.
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளராக செயல்பட்டு நல்லநாதர் மறைவின் பின்னர் வெற்றிடமாக காணப்பட்ட பதவிக்கு ரட்னலிங்கம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கூட்டமானது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை வவனியா கோயில் புளியங்குளத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நடைபெற்றது. இதன்போதே கூட்டணியின் செயலாளர் பதவிக்கான தெரிவு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் பதவி எதிர்வரும் 2 வருடங்களுக்கு புளொட் அமைப்புக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் மறைந்த மூத்த தலைவர் நல்லநாதர் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் அண்மையில் காலமானதால் தற்பொழுது அவரது பதவிக்கு புளொட் அமைப்பை சேர்ந்த நாகலிங்கம் ரட்னலிங்கம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வவுனியாவில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட எனது தந்தையான செல்வநாயகம் ஆனந்தவர்ணனை விடுவிக்க உதவுமாறு அவரது மகன் ஆனந்தவர்ணன் ஜனதன் உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனதன் யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே குறித்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். நான் ஜனதன் செல்வநாயகம் ஆனந்தவர்ணன் மகன். எங்களோட அப்பா இப்போ போன 3ஆம் மாதம் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டவர். என்னத்துக்கு கைது செஞ்சவங்கன்னு தெரியல. அதை பற்றி மேலதிக விவரங்களும் ஒன்றும் சரியாக சொல்லலை. நோ டேட் அடித்து அவரை கைது செஞ்சுருக்காங்கன்னு மட்டும் தெரியும். சரியாக எந்த விஷயமும் தெரியாது. அடுத்தது அவர் கொழும்பு மெகசின் சிறையில் வச்சுருக்குறாங்க. இப்போ வெளிக்கடை சிறைச்சாலையில் அவர் இப்போ வச்சுருக்குறாங்க. அதோடு இப்போ நாங்கள் போய் பார்க்க போன இடத்துல கடும் நேரம் மினக்கெடுக்கு பிறகு தான் அவரை பார்க்க விட்டவங்க. அவர் அப்படி ஒரு ஆளே இல்லைன்ற மாதிரி தான் கொஞ்சம் மினக்கெடுத்துனவங்க. அதுக்கு பிறகு தான் அவர் இங்கே இருக்கேன்டே கூட்டி கொண்டு வாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது எந்த பதிவில் வச்சுருக்கோம்னு தெரியலை. அப்போ எந்த கோட்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் மினக்கடை வச்சு தான் கடைசியில் கொண்டே விட்டவங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணித்தியாலத்துக்கிட்ட வெளியே நிற்க வச்சு தான் கடைசியில் பார்க்க விட்டவங்க. அதுக்கு பிறகு இப்போ சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, ஏதோ ஃபேஸ்புக் பதிவுன்னு சொல்லியிருக்காங்க. 2020 ஏதோ ஒரு ஃபேஸ்புக் பதிவு 22 இது உண்டு. அதுவும் எங்களுக்கு சரியாக எந்த விவரமும் சரியாக சொல்லாமல் அவர் வச்சுருக்கிறதான் இப்போ எங்களுக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது. அதை விட இப்போ 2009 சிறைக்கு போய் 8.5 வருஷம் இருந்து வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் தான் எங்களோட இருந்தவர். 6 வருஷம் தான் இருந்தவர். அது தாயும் எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி அம்மாவும் இல்லை. அப்போ இவரோட தான் இருந்தாங்க. இப்போ வந்தோடனே இவரையும் திரும்பி கூட்டிகிட்டு போனதில் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ யாரும் இல்லை. நானும் 15 வயசு தம்பியும் மட்டும்தான் இருக்கிறோம். எனக்கு 19 வயசு. இப்போ 2 பேரும் தான் இருக்கிறோம். அப்போ சரியான ஒரு முடிவு யார் சொல்லுவாங்க ஒன்றும் தெரியாமல் நிற்கிறோம். இப்போ அப்பா தங்கச்சி ஒரு ஆளோடு தான் இருக்கிறோம். இப்போதைக்கு கடை ஒன்று இருக்குது. அந்த கடையில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறோம். அவரை இனி பார்க்க போனால் தான் எதுவும் அவர் சொன்னால் அதை தான் கேட்டு செய்யணும். இப்போதைக்கு அவர் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருண்டா, நாட்டில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எப்படியாவது வெளியே இருங்க, இந்த நாடு உங்களுக்கானது இல்லை, ஏன்னா இங்கே சொல்லல, நாங்கள் என்ன தான் நல்லதாக இருந்தாலும் இந்த நாடு இருக்க விடாது அப்படின்னு சொல்கிறார். அதால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவரோட விஷயத்தையும் என்னென்னு பார்த்து எங்களுக்கும் பாதுகாப்பு விஷயமாக ஏதாவது செய்ய சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். கஜேந்தினி, போராளிகள் நலம்புரி சங்கம் வவுனியா மாவட்டத்தின் பொருளாளர். அதோட செல்வநாயகம் அரவிந்தன் அவர்களின் ஒண்டவட்ட சகோதரி. நான் இப்போ கதைக்க வந்த விஷயம் என்னென்னு சொன்னால், செல்வநாயகம் அரவிந்தன் அவர்களை 26/3/2024 விசாரணை என்ற அடிப்படையில் கொழும்புக்கு வர சொன்ன இதில் போன இடத்துல அவரை கைது செய்திருக்கணும். கைது செய்தது என்ன காரணம் என்று எங்களுக்கு இதுவரையும் தெரிய இல்லை. அதே இடத்துல அவருக்கு நோ டேட் அடித்து போட்டிருக்கணும். அடுத்த வழக்கு இப்போ என்னத்துக்காக பிடிச்சது, என்ன வழக்குன்னு எங்களுக்கு இதுவரையும் தெரியாது. என்னென்னு சொன்னால், அவர் ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு கடைசி யுத்தத்தில் கைது செய்யப்பட்டவர். கைது செய்து 8.5 வருஷம் சிறையில் இருந்து சிறப்பு முகாமுக்கு மாற்றி 2 வருஷம். அதன் பிறகு தான் குடும்பத்தோடு வாழ வலிக்கிட்டவர். வாழ வலிக்கிட்டு ஒரு 6 வருஷம் முடிவடைகிற கட்டத்தில் திரும்பவும் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. இது மிகவும் வேதனை அளிக்கின்ற விஷயமாக இருக்கிறது எங்களுக்கு. அதோட 2 பிள்ளைகள், தாயாரும் பிள்ளைகளோடு இல்லை. தாயார் வெளியில், அதே இடத்துல பிள்ளைகள் இப்போ நிற்கதியாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு என்ற ஒரு விஷயம் இல்லாத நிலையில் இருக்கிறோம். இதை நாங்கள் சகலரிடம் கேட்டுக்கொள்வது அவற்றை விடுதலைக்காக குரல் கொடுக்க சொல்லி, இதுவரைக்குமே அவற்றை விடுதலைக்காக யாருமே கதைக்க இல்லை. போராளிகள் நலம்புரி சங்கம் என்ற ஒன்றை உருவாக்குனதே போராளிகளின் பிரச்சனைகளையும் போராளிகளின் வாழ்வாதாரங்களையும் மருத்துவ இதுகளையும் போராளிகளின் பிள்ளைகளின் பாடசாலை கல்வியையும் மேற்கொள்வதற்காக. ஆனால் இன்று
செல்வநாயகம் அரவிந்தன் என்பவர் பிடிபட்டு சிறையில் இருக்கின்றார். ஆனால் அவருக்காக யாருமே குரல் கொடுக்க முன்வரவில்லை. மிகவும் வேதனை அளிக்கின்றது. இன்றைக்கு எத்தனையோ போராளிகளுக்காக அவர் குரல் கொடுத்திருக்கிறார். சமூகத்திலே மக்களுக்காகவும் சரி போராளிகளுக்காகவும் சரி அவர் குரல் கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு அவர் குரல் கொடுக்க யாருமே முன்வர இல்லை. இதை நாங்கள் என்ன ஆர்ட்ட போய் நாங்கள் இதை முறையிடுறேன்னு தெரிய இல்லை. நான் மேலே உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னென்னா, அவரை விடுதலைக்காக போராடுங்கள், விடுதலைக்காக அவரை விடுதலை செய்வதற்கு உதவி செய்யுங்கள், யாராவது முன்வந்து உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இந்த பிள்ளைகளின் மூத்த பிள்ளைக்கு 19 வயசு, ரெண்டாவது பிள்ளைக்கு 15 வயசு. இந்த பிள்ளைகளின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. தந்தையார் கூறியிருக்கின்றார், இந்த பிள்ளைகளின் தந்தையார் கூறியிருக்கின்றார் இவர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற சொல்லி. ஏனென்று சொன்னால் பாதுகாப்பு இல்லை, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற காரணத்துக்காக இன்றைக்கு தான் 6 வருஷம் திரும்பவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்கள் இந்த வெளியேறுங்கள் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் இந்த நாட்டை விட்டு வெளியேறதுக்கு யாராவது முன்வந்து அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு அவரின் விடுதலைக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன்.